ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை காணும்போது மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது வெளிநாட்டில் வாழக்கூடிய இவருடைய ஜாதகம் ஏதாவது இருந்தால் போட்டு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது இங்கே பிறந்து தமிழகத்தில் பிறந்து வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் யாராவது ஜாதகம் இருந்தால் போட்டு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நண்பருடைய ஜாதகம் ஜஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கிடைச்சி, அது பார்க்க போனீங்கன்னா அவர் 1973 மாதம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 52 ஆண்டுகள் முடிந்து 53வது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்காரு. அதாவது அவருடைய லக்னம் மீன லக்னம், ராசி மகர ராசி, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதாவது அன்னைக்கு காலையில் ஒரு 7:30 மணி அளவில் பிறந்திருக்காரு. அதாவது 1ஆம் தேதி மார்ச் மாதம் 1973வது ஆண்டு காலையில் ஒரு 7:30க்கு பிறந்தவர். அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் சொல்லக்கூடிய மீனத்தில் புதன் அமர்ந்திருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சனியும் 4ஆம் இடத்துல கேது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்க, 11ல் சந்திரன் குரு, 12ல் சூரியன் சுக்கிரன். இதுதான் இந்த கிரகத்துடைய அடைவுகள். இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கான்னு யோசனை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவர் எப்படி வெளிநாடு போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன காரணம்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு பொருளாதாரத்தை, ஒரு கல்வியை, ஒரு மண்மன யோகத்தை குறிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 4ஆம் இடம் நல்ல கல்வியை ஏற்படுத்தக்கூடிய இடமா கருதப்படுது. அந்த வீட்டதிபதி போய் லக்னத்தில் நீசம். சரி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா பெரும்பாலும் அந்த 4ஆம் இடத்ததிபதியை கூட்டு தொழிலை குறிக்கக்கூடியவனாக 7ஆம் இடத்ததிபதியாக வர்றாரு. அந்த 7ஆம் இடத்துக்கு பார்க்க போனீங்கன்னா அவர் பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காரு. எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாலும் புதன் நல்ல நிலையில் இல்லை. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னாதிபதி யாருன்னு பார்க்க போனீங்கன்னா குரு. அந்த குரு இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் சனியுடைய வீட்டில் போய் நீசம் அடைஞ்சு போய் உட்காந்துருக்காரு. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேதுகளுடைய பிடியிலே இருக்குது. இது காலசர்ப்ப தோஷம் உள்ள ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. பெரும்பாலும் காலசர்ப்ப தோஷத்தில் பிறக்கக்கூடியவர்கள் மிக கடுமையாக போராடி வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தான் வெற்றி அடைகிறாங்க. வயது பிந்தன யோகத்தை கொடுக்குங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட் இருக்குது ஜோதிடத்தில். அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் இந்த ஜாதகத்தில் பார்க்க போனீங்கன்னா புதன் என்ற வீட்டதிபதியான லக்னாதிபதி குரு சந்திரனுடன் இணைந்து அமர்ந்திருக்கார். சரி, என்ன சொல்கிறான், ஒரு நீசன் என்ற வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலோ அல்லது சந்திரனுக்கு கேந்திரங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் உடனேயோ அல்லது சந்திரனுக்கு 4லேயோ 7லேயோ 10லேயோ அந்த நீசம் பெற்ற வீட்டு அதிபதி இருந்தாலே அது நீசம் பங்கப்பற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காரு. அந்த ரீதியில் பார்க்க போனீங்கன்னா புதன் இங்கே வலிமை இழந்தது மாதிரி வலிமை பெறக்கூடிய நிலையில தான் அந்த ஜாதகம் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த ஜாதகருக்கு லக்ன ரீதியாக வலுத்திருக்கா அல்லது ராசி ரீதியாக வலுத்திருக்கான்னு பார்க்க போனீங்கன்னா லக்னம் பலம் குறைவாக இருந்தால் ராசியுடைய பலம் அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, அதாவது மகர ராசிக்கு அதிபதியான சனி ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபத்தில் போய் நல்ல நிலையில் தான் உட்கார்ந்துருக்கார். சரி, அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா இங்கே குருவும் சந்திரனும் 11ஆம் இடத்துல இணைவு பெற்றிருக்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கிரகங்கள் நீசம் பெறக்கூடிய நிலைகள் இருந்தாலும் அந்த நீசம் இயல்பாகவே பங்கப்படுவதற்கான வாய்ப்புகளை அந்த கிரகங்களே இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதாவது நீசம் மிக கடுமையாக வேலை செய்யாத அளவுக்கு செயல்பாட்டில் இருக்குது. இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பாடலில் சொல்கிறாங்க, புதன் லக்னத்தில் இருக்கிறது எந்த அளவுக்கு வலிமை அப்படிங்கிறத பற்றி அருமையாக புலிப்பாணி சொல்லியிருக்காரு. சொல்லுகிறேன் 2-3 ஈராறெட்டு சுகமில்லை ஜென்மனுக்கு குய்ய ரோகம், சொல்லுகிறேன் செம்பொன்னும் கணைக்கால் துன்பம், சுற்றத்தார் மனமுறிவார் அரித்தம் செப்பு அப்படின்னு ஒரு பாடலில் வருது. அதாவது
புதனாகப்பட்டவன் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் 3, 6, 8, 12 இருந்தால் அந்த ஜாதகருக்கு சுகம் இல்லை. ஜென்மனுக்கு ஆசானவாய் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகளை கொடுக்கும். செம்பொண்ணு விரயமாகும். கணைக்கால் நோய் ஏற்படும். சுற்றத்தார் மனமுறிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதே பாடலில் சொல்கிறாரு, சொல்லுகிறேன் கேந்திரமும் கோணமும் நன்று சுகமாக வாழ்ந்திருப்பான் காடியோடு அப்படின்னு சொல்லி அந்த இதில் கடைசியாக ஒரு 3-4 வரியில் முடிக்கிறார். அப்போ ஒரு பெரும்பாலும் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் லக்னத்திற்கு 1, 4, 7, 10 இந்த மாதிரி கேந்திரங்கள்லையோ அல்லது 5, 9 சொல்லக்கூடிய திரிகோணங்கள்லையோ இருந்தாலே அந்த ஜாதகர் மிகுந்த புத்திசாலியாக, அறிவாளியாக, நல்ல அறிவு வளர்ச்சி பெற்றவராக, வண்டி வாகன யோகங்களோடு, வீடு வாசல் வசதிகளோடு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பொதுவாகவே சொல்லிட்டார். மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதிங்கிறது போது அது புதன் மகா திசை வரும்போது தான் நம்ம அதை பற்றி யோசனையும் பண்ணணும், பாதகத்தை கொண்டு வருங்கிறது. ஆனால் திசையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா திசை ஒரு நல்ல அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரகம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இலையில தான் இருக்குது. அடுத்து அதே மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இவருடைய லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கு லக்னாதிபதியான குருவும் இந்த லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான 5ஆம் இடத்து அதிபதி சந்திரனை இணைஞ்சு 11ஆம் இட லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. இது ஒரு வகையான குருச்சந்திர யோகத்தில் ஒரு நல்ல யோகத்தை தரணுங்கிற ஒரு விதி இருக்குது. சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கூறப்பா இன்னும் ஒரு புதுமை சொல்வேன், குமரனுக்கு குருச்சந்திர பலனை கேளு, சீரப்பா செம்பொன்னும் மனையும் கெட்டும், ஜெனித்ததொரு மனிதனிலே தெய்வம் காக்கும், கூறப்பா கோதையால் பொருளும் சேரும், குவலயத்தில் பேர் விளங்கும் கோன் கடாட்சமுடையவனே அப்படிங்கிறார். அப்போ இந்த ஜாதகத்துடைய அமைப்பு பிரகாரம் லக்னாதிபதியான குருவும் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதியான சந்திரனும் இணைந்து 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், அந்த 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சந்திரனும் குருவும் சேர்ந்து தனது 7ஆம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதும் ஒரு மிகச்சிறந்த ஒரு குருச்சந்திர யோகத்தில் ஒரு யோகத்தை தரணுங்கிற ஒரு விதி இருக்குது. அந்த ரீதியில் இவர் இங்கே மதுரையில் பிறந்து மதுரையிலேருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி வீடு வாசல் தன்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் நல்ல வெல் டுடே கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இயல்பாக உருவாக்கியிருக்கு இந்த ஜாதகம். ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு 1, 2 கூடிய தனகாரகன் பொருளாதார ஸ்தானாதிபதி, வீடு வாசலை குறிக்கக்கூடியவன், பொருளாதாரத்தை சேர்க்கையை கொடுக்கக்கூடியவன் யாருன்னு பார்க்க போனீங்கன்னா சந்திரன் என்ற வீட்டு அதிபதியான சனி 1, 2 கூடியவனாகி ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் நட்பு பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இவர் வீடு வாசல் சொத்து சோகம் வண்டி வாகன யோகத்தோடு தொழிலில் நல்ல மென்மேலும் 4 பேர்த்தை உருவாக்கக்கூடிய நிலையை இந்த ஜாதகம் உருவாக்கி கொடுத்துருக்குது. சரி, அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பாடலில் அருமை என்ன சொல்கிறாங்க, கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, கனமான கரும்பாம்பு கேந்திர கோணம், ஆளப்பா அத்தலத்தோன் சுபரை கூட, அப்பனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும், சீரப்பா ஜென்மனுக்கு யோகம் மெத்த சிவசிவா கிளர் யோகம் திடமாய் செவ்வு அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கரும்பாம்னு சொல்லக்கூடிய ராகு, கேந்திர கோணம் சொல்லக்கூடிய அதாவது 1, 4, 7, 10 அப்படி அது கேந்திரம், திரிகோணங்கிறது 5, 9 இந்த 4, 2, 6 வீட்டுக்குள்ள இந்த கிரகம் வலிமை பெற்றிருந்தால், நல்ல நிலையில் நீசமடையாமல் பகை பெறாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு, அதுவும் இல்லாமல் அந்த வீட்டதிபதி சுபகோளோடு சேர்ந்துருந்தால் அது கிளர் யோகம்னு சொல்கிறாங்க. சரி, அந்த வழியில் பார்க்க போனால் இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறதும், அந்த 10ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்துல சுபர்னு சொல்லக்கூடிய சந்திரன் கூட இணைந்திருப்பதும் இவருக்கு இந்த கிளர் யோகத்தை தரக்கூடிய நிலை இருந்ததுனால இந்த ஜாதகர் பொன்பொருள் சேர்க்கையிலிருந்து வீடு வாசல் மண்மன யோகத்தோடு, நல்ல குடும்பத்தோடு, நல்ல மனைவி மக்களோடு நீண்ட நெடிய நாள் வாழ்வதற்கான வாய்ப்பையும், தான் பிறந்த இடத்தை விட புகுந்த இடத்திலேயே நல்ல பெயர், அதாவது தான் வாழக்கூடிய இடம் வெளிநாடுகளிலேயே நல்ல பெயர் புகழ் பெறக்கூடிய நிலையை இந்த ஜாதகம் இயல்பாகவே உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயது 52 வயதை தாண்டி 53ஆவது வயதில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஜாதகர் பிறக்கும்போது சூரிய திசை ஒரு 4 வருடம் 5 மாதம் இருந்திருக்குது. சூரிய திசை 6ஆம் பாவ ஆதிபத்தியம் பெற்ற திசைங்கிறதுனால அந்த நேரத்தில் அவங்க குடும்பம் ஓரளவுக்கு சிரமப்படக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருந்தாலும்
அடுத்து வந்த சந்திரமகா திசை 10 ஆண்டு காலகட்டங்கள் பூர்வ புண்ணியாதிபதி திசையாகவும், அதுக்கடுத்து வந்த 7 ஆண்டு காலகட்டங்கள் செவ்வாய் திசை வந்து பாக்கியாதிபதி திசையாகவும், அதுக்கடுத்து வந்த ராகு மகா திசை 10ஆம் இட கர்மஸ்தானத்தில் ஏறி இருந்து திசை நடத்தக்கூடிய அமைப்பினால வந்து அந்த 18 ஆண்டு காலகட்டங்களும் தொடர்ந்து இந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த யோக பலனை வந்து உருவாக்குவதற்கான வாய்ப்பையும், பொன்பொருள் சேர்க்கை, வீடு வாசல் மண்மனை நல்ல குழந்தைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையும் இது வந்து இயல்பாகவே உருவாக்கிறது. இப்போ என்னன்னு பார்க்க போனீங்கன்னா குருமகா திசை வந்து அவருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, குருவும் வந்து 11ஆம் இடத்துல பலப்படக்கூடிய நிலை இருக்கிறதுனால இந்த குருமகா திசையும் இந்த ஜாதகருக்கு தொடர்ந்து நற்பலனை தரணும் அப்படிங்கிற ஒரு விதி பிரகாரம் அவர் பிறந்ததுலேருந்தே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்களையும் பொருளாதாரங்களையும் வீடு வாசல் மண்மனைவங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலே அவருக்கு சொந்த வீடுகள்லையும், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் சொந்த வீடுகளையும், அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவிலையும் திட்டத்தட்ட வீடு வாசல்களை ஏற்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி வேலையில் அங்கே ஒரு கம்பெனியில் வந்து மிக பிரபலியமான கம்பெனிகளை உருவாக்கி அதை நடத்திட்டு இருக்கக்கூடிய நிலை வந்து இந்த ஜாதகருக்கு வந்து ஏற்பட்டிருக்குது. அதனால் பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது காலசர்ப்ப தோஷம் இருக்குது, இது சரிப்படாது வைக்காதுன்னா நம்ம பேச முடியாது. இந்த ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது லக்னம் பலமாக இருக்கா அல்லது ராசி பலமாக இருக்கான்னு பார்த்து கிரகங்களை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாவே அந்த ஜாதகத்துடைய நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நல்லபடியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் வெளிநாடு போவதற்கான யோகம் பொதுவாக இந்த ஜாதகத்தில் பார்த்தா இல்லை, பார்க்கும்போதே பொசுக்குன்னு இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் கிரகங்கள் பூராமே கெட்டு போன மாதிரி இருக்குது. இந்த பாக்கியாதிபதி போய் ராகு கூட இணைஞ்சிருக்கிறது அது சரியில்லை. 5ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்துல நீச குரு கூட சேர்ந்து உட்காந்துருக்கான். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி போய் 3ல் உட்காந்துருக்கான், கேது 4ல் உட்காந்துருக்கான். பார்க்கறது தான் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக தெரியுது. ஆனால் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் இதோடைய பலம், இந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு வந்து கெடுபலனை நீக்கி சுப பலன்களை உண்டாக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர முடியுது. அதனால் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஜாதகங்களை போட்டு உங்களுக்கு விளக்குறேன். நன்றி, வணக்கம்.